जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். அத்வைத சாதனை. அடிநிலை, நடுநிலை, முமுக்ஷு. ஒரே தீவிரமாக மோட்சத்திற்கு இச்சிப்பதுதான் முமுக்ஷுத்வம் என்று சொன்னேன். மோட்சத்திற்கு என்று பொது அபிப்பிராயப்படி சொன்னாலும் சாட்சாத்காரத்திற்கு என்றே அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். பொது அபிப்பிராயப்படியும் ஆச்சாரியாலும் அதையே பின்பற்றி சொல்கிறபடியும் மோக்ஷம் என்றே சொல்லிக்கொண்டு போகிறேன். மோக்ஷத்தில் தீவிரமான தாபம்தான் முமுக்ஷுதை. ஆனாலும் கருணை மனஸ் கொண்ட ஆச்சாரியால் அத்தனை தீவிரமாக தவிக்காதவர்களையும் கூட மந்த மத்தியம தசை முமுக்ஷுகளாக அங்கீகரித்து அடுத்த ஸ்லோகத்தில் அவர்களையும் உற்சாகப்படுத்தும் விதத்தில் சொல்லியிருக்கிறார். கீழ்மட்டத்தில் இருப்பது மந்த தசை, நடுத்தரமாக இருப்பது மத்தியம தசை, உச்ச மட்டத்தில் இருப்பது உத்தம தசை. உபாசனைகளில் சாதனைகளில் ஆளை பொறுத்து மந்தாதிகாரி, மத்தியமாதிகாரி, உத்தமாதிகாரி என்று 3 சொல்வது வழக்கம். அத்வைத சாதனையில் ஓரளவு உசந்த கட்டத்திற்கு போன நிலையில்தான் முமுக்ஷுதை ஆழமாக ஏற்படும். அதாவது உத்தமாதிகாரிதான் மற்ற எல்லாவற்றிலும் ஆசையை தள்ளி மோட்சமே குறி என்று இருப்பான். ஆனாலும் கூட கருணையினால் ஆச்சாரியால் இதிலேயும் மந்த மத்தியம அதிகாரிகளுக்கு இடம் கொடுத்து சொல்லியிருக்கிறார். அடிநிலையில் இருக்கிறவனும் கூட மோட்சத்தில் ஒரு இச்சை வைத்துத்தானே சாதனை என்று ஆரம்பித்திருக்கிறான். அவனுக்கும் மந்த தசையில் முமுக்ஷுதை இருப்பதாக ஆச்சாரியால் அருளோடு அனுதாபத்தோடு நினைத்திருக்கிறார். அப்புறம் கொஞ்சம் சாதனை பண்ணி கொஞ்சம் பக்குவமடைந்த பின் அவன் ஆரம்பத்தில் இருந்ததை விட இந்த வாழ்க்கை ஒரு மாயம்தான் என்று புரிந்து கொண்டு இன்னும் கொஞ்சம் நன்றாகவே மோட்சத்தை பற்றி நினைக்க ஆரம்பிப்பான். இது மத்தியம தசை. ஆனால் இப்போதும் ஸ்டெடியாக அதிலேயே சித்தம் இல்லாமல் அலைப்பாய்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆரம்பத்தில் ரொம்பவும் க்ஷணிகமாக, அதாவது க்ஷணகாலத்ததாக இருந்த முமுக்ஷதை இப்போது கொஞ்சம் நின்று நிலைத்ததாக இருக்கும் என்றாலும் இதுவும் வேர் பிடித்து ஊன்றி நிற்காமல் மாயை பிடித்து கொள்ளத்தான் செய்யும். அதனாலே அலுத்து சலித்து அந்த மத்தியம தசை முமுக்ஷு நமக்காவது மகா பெரிய மோட்ச பிராப்தி கிடைப்பதாவது என்று நம்பிக்கை இழந்து விடுவது கூட உண்டு. இவன் சமாச்சாரமே இப்படி என்றால் மந்த தசையில் இருப்பவனை பற்றி கேட்கவே வேண்டாம். இவர்களையும் உற்சாகப்படுத்தி சாதனை வழியை விடாமல் விடாமுயற்சி பண்ண வைப்பதற்காக ஆச்சாரியால் கருணையோடு சொல்கிறார். மந்த மத்தியம ரூபாபி வைராக்கியேன சமாதினா பிரசாதேன குரோஹோ சேயம் பிரவ்ருத்தா சூயத்தே பலம். அப்பா அழாதே, குரு பிரசாதம் இருந்தால் எதுவும் நடக்கும். ஆனால் நீயும் அதற்கு பாத்திரனாகும்படி முடிந்த மட்டும் வைராக்கியத்தை அபியாசம் பண்ணு, சமாதி ஷட்கத்தை அபியாசம் பண்ணு. அப்படி பண்ணினால் உன் முமுக்ஷதை மந்தமாகவோ மத்தியமமாகவோ இருந்தால் கூட குருவின் அனுகிரகத்தில் அது நன்றாகவே விருத்தியாகி பலன் தந்துவிடும் என்று சொல்கிறார். மந்தம், மத்தியமம், உத்தமம் என்று 3 இருப்பதில் உத்தமம் என்பதை பிரவிருத்தம், நன்றாக விருத்தியானது என்று சொல்லியிருக்கிறார். தன்னால் முடியவில்லையே என்று அழாமல் முடிந்த மட்டும் முயற்சி பண்ணினால் குரு அனுகிரகமும் சேர்ந்து மந்த மத்தியமங்கள் கூட பிரவிருத்தமாகி விடும் என்கிறார். குரு பிரசாதம். குரு பிரசாதம் முமுக்ஷுதைக்கு மட்டுமில்லை, சாதனா கிரமத்தில் அகாராதி க்ஷகாராந்தம், அதாவது அடி ஆரம்பத்திலிருந்து முற்றிய முடிவு வரை ஒவ்வொன்றும் குரு பிரசாதத்தாலேயேதான் பூர்ணமாக வேண்டும். சிஷ்யன் அந்தரங்க சுத்தமாக முயற்சி பண்ணுவதன் மேல் குரு கருணை கொண்டு அனுகிரகம் பண்ணித்தான் ஒவ்வொரு படியிலும் அவன் ஜெயித்து மேல் படிக்கு போவது. அடுத்தாற்போல் சாதனையின் 3ஆம் ஸ்டேஜில் குருவிடம் சரணாகதியும் குருவின் பரிபூர்ண அனுகிரகமும் ரொம்பவும் முக்கியம். இதுவரை கொஞ்சம் முன்னே பின்னே இந்திரிய வியாபாரம் முதலானதுகளில் ஒருவன் தப்பு பண்ணினால் கூட அது பெரிய தோஷமில்லை. ஆனால் சந்நியாசாசிரமம் வாங்கி கொண்டு அனுபவத்திற்கெல்லாம் எவரெஸ்டான பிரம்மானுபவத்தை
கொடுக்கக்கூடிய மகா வாக்கிய மந்திரோபதேசம் வாங்கி கொள்ளும் ஸ்டேஜில் அதற்கப்புறம்தான் மனஸ் கொஞ்சம் தப்பாக போனால் கூட அது மகாதோஷமாக பாபமாக ஆகிவிடும். அந்த இடத்தில் தானே சரி பண்ணிக்கலாம் என்று ஒருத்தன் நம்பிக்கொண்டிருந்தால் முடியாது. தன்னம்பிக்கை அவசியம்தான். ஆனாலும் அதை மட்டும் வைத்துக்கொண்டு இங்கே தற்காப்பு பண்ணி கொள்ள பார்த்தால் போதாது. துளி கூட பாவம் சம்பவிக்காமல் சாதனா மார்க்கத்திலேயே ரயில் சக்கரம் அந்தண்டை இந்தண்டை இன்ச்சு கூட போகாமல் தண்டவாளத்தின் மேலேயே போகிறார் போல இவன் போக வேண்டிய கட்டத்தில் தன் பலத்தோடு கூட அதைவிடவும் ஜாஸ்தியாக அனுக்கிரக பலம் ரொம்பவும் அவசியம். அதனால்தான் இங்கே குறிப்பாக குரு பிரசாதத்தை சொல்லியிருப்பது. முமுக்ஷுத்வத்தில் நல்ல பற்று வந்தவுடன் சந்நியாசமும் மகா வாக்கிய ஸ்வீகரணமும் ஆனதால் இனிமேல் நடக்க வேண்டியதற்கெல்லாம் சேர்த்து இங்கே குரு பிரசாதத்தை ஞாபகப்படுத்தி இருக்கிறது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर।